வணக்கம் அனைவருக்கும். ஓகே, கேன்சர் பேஷண்ட் தான் இந்த பதிவு. ஸோ நம்மக்கிட்ட வந்து கேன்சர் பதிவை பற்றி நிறைய பேர் பேசுகிறீங்க, கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் வந்து நம்மளோட எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து நோயாளிங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய மெசேஜு. முதல்ல நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன், எனக்கு சீக்கு இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் எழுந்திரிச்சு என் வேலைங்களை நான் செய்கிறேன், எனக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லணும், நீங்கள் பேசணும். பிரபஞ்சம் கூட, அதாவது இயற்கை கூட பேசுங்க. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு இன்னும் 80-90 வயசு வரைக்கும் எனக்கு உயிர் வாழ வேண்டிய அந்த ஆற்றல் இருக்குது. ஏன்னா எனக்கு கடமை இருக்குது, இன்னும் நிறைய நான் சாதிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய நான் செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யணும், என் பிள்ளைங்களை வளர்க்கணும், என் பேர பிள்ளைங்களாம் செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பாசிட்டிவாக பேசுங்க. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல அது திரும்பி உங்களுக்கு வரும். அந்த விஷயந்தான் திரும்பி உங்கள்கிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு உடம்பு முடியல இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறப்ப அதுதான் திரும்பி வரும். ஸோ நம்ம வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணணும். நான் அதெல்லாம் செய்கிறேன். நான் ஒரு நாளைக்கு எப்படியும் 10 வாட்டியாச்சும் நான் சொல்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் இன்னும் 80-90 வயசு வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் ஆரோக்கியமாக இருப்போம், இன்னும் நிறையா பேருக்கு நாங்கள் உதவி செய்வோம், இந்த மருத்துவத்தை நிறைய பேருக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நான் சொல்கிறேன், நான் எது சொல்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன். ஸோ நான் என்ன போடுறேன விதை அது தான் எனக்கு திருப்பியும் மரமாக வரப்போகுது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், சாப்பாடு விஷயங்கள், நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு ஒரு சீக்கு வந்துருச்சா, ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நாள் அது தெரியல, இப்போ இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன எடுக்கணும், என்னென்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி நம்ம சிரோத்தோ எடுக்கிறவங்க எல்லாருமே, நம்ம சிரோத்தோ சாப்பிட்றவங்க நல்லா கேளுங்க. ஷிரோத்தோ நீங்கள் சாப்பிட்றப்ப 6 பேக்கெட் எடுப்பீங்க, ஒரு நாளைக்கு 6 ஷெஷெட் சாப்பிடுவீங்க, சில பேர் 9 ஷெஷெட் சாப்பிட்றீங்க. இதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக லிஃப்கோ எடுங்க. ஏன் லிஃப்கோ எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, உங்களோட தொக்சீனை இப்போ நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க, உள்ளுக்கு சுத்தம் பண்ணுற அந்த தொக்சீன்லாம் வந்து எங்கே போய் வெளியாகும்? உங்கள் யூரினில் வெளியாகும், உங்கள் வேர்வையில் வெளியாகும், உங்கள் டாய்லெட் போகிறப்ப அதில் வெளியாகும், காற்றுல வெளியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம உடம்பு விட்டு வெளியாகணும். ஸோ உங்களோட தொக்சீனை வெளியாக்குறதுக்கு லிஃப்கோவால் முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புல அடுத்த செல்லு, கெட்ட செல்லு வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்ப்ரிலினா சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், கூட சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முறைப்படி செஞ்சாலுமே என்ன மாதிரி ஆரோக்கியமாக பாருங்க, நல்லா இருக்கண்ணா, அழகாக இருக்கண்ணா, இந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் மீன் வந்து கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்க பேசுகிறேன். நான் ரவாங்கில் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை கைட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். நன்றி. எல்லோரும் குடும்பத்தோடு எப்போதுமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் இறைவனை பிரார்த்தி